சோல் மீனிங் மேக்கிங் மிஷன். ஆத்துமா அப்படின்னா அர்த்தம் கொடுக்கிற ஒரு அமைப்பு. அந்த அர்த்தம் எப்படி கொடுக்குதுன்னா, இது வரைக்கும் உங்க மண்டைக்குள்ள என்ன மேப் இருக்குதோ அதற்கான அர்த்தம் கொடுக்குது. இப்ப நம்ம ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, நம்ம பைபிள்ல சில அர்த்தம் தான் காமிக்க போறேன். நம்ம மண்டை எப்படி புரிஞ்சு வச்சிருந்தது, அவங்க மண்டை எப்படி புரிஞ்சிருந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்களும் பெண்களும் வெவ்வேறு விதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினால தங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நேரத்தில், அதாவது அவர்கள் கவலைப்படும் பொழுது, அவர்களுடைய பிரச்சனையான சமயத்தில் அந்த பிரச்சனையை போக்கிக் கொள்வதற்கு ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமாக அதை டீல் பண்ணுறாங்க. பெண்கள் எப்படி அதை டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மற்றவர்களோடு பேசுவதன் மூலமாக தங்களுக்கு இருக்கிற மன அழுத்தத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பும் பொழுது மற்றவர்களோடு கூட பேசுவதன் மூலமாக அதை நீக்கிக் கொள்ள பார்க்குறாங்க. ஆண்கள் எப்படி அதை போக்கிக் கொள்ள விரும்புகிறாங்கன்னா, அமைதலாவதின் மூலமாக போக்கிக் கொள்ள விரும்புகிறார்கள். அதுதான் மென்ஸ் கேவ்னு சொல்லுவாங்க. அவர்கள் அந்த நேரத்தில் குகைக்குள்ளே போகிற மாதிரி, ஷெல்லுக்குள்ளே போகிற மாதிரி அமைதலாகிடுவாங்க. அமைதலாகிட்டு ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கவோ, ஏதாவது டிவியில் நியூஸ் பார்க்கவோ போயிடுவாங்க. ஒரு செயல் செய்வாங்க, அப்படியே கல் மாதிரி உட்காந்துருப்பாங்க. இதை பார்க்கும் பொழுது அவங்க மனைவிக்கு பதட்டமாயிடுது. ஏன் பதட்டமாயிடுதுன்னா, அவங்க இது மாதிரி சோகமாக உட்காந்துருந்தாங்கன்னா அது பெரிய ஒரு பிரச்சனை, உடனடியாக பேசினாதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால இவருக்கும் உதவி செய்யலான்னு சொல்லி போய், ஏன் அமைதியாக இருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சாதாரணமாக ஒன்றும் இல்லை அப்படிம்பாரு. இவங்க மறுபடியும் கேட்க அவர் கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுவார். நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு கத்த ஆரம்பிச்சோன்னே இந்த மனுஷன் ஏன் இப்படி கத்துறாரு, நான் உதவி தானே செய்ய போனேன் அப்படின்னு நினைப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ரெண்டும் வித்தியாசமான ஒரு விஷயம். உங்கள் கணவன் சில சமயத்தில் அமைதலாக இருந்தார்னா கொஞ்ச நேரம் அமைதலாக விடுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. இன்றைக்கு கூட சில மலை ஜாதி பிரிவினர்னு சொல்கிறவங்க இந்த அவங்க கணவன் திருமணமாகி போகும்பொழுது அந்த பெண்ணுடைய அம்மா இப்படி சொல்லி அனுப்புவாங்களாம், உன் கணவன் குகைக்குள்ளே போகும்போது பின்னாலேயே போகாத, அங்கே டிராகன் இருக்கும், அந்த அந்த குகைக்குள்ளே அசம்பாவிதங்கள் நடந்துரும்னு சொல்லுவாங்களாம். அப்போது அமைதலாக இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் அமைதலாக இருக்கும்போது பெண்கள் போய் தொந்தரவு பண்ணாமல் இருக்கவும், அதே சமயத்தில் பெண்கள் அமைதியாக இருக்கும்போது, மனைவி அமைதியாக இருக்கும்போது கணவன் என்ன நினைக்கிறாரு, சரி நம்ம தொந்தரவு பண்ண வேணாம், அவங்க அமைதலாக இருக்கிறாங்க, ஏன்னா நான் அமைதலாக இருக்கும்போது அவங்க தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் தான் எனக்கு நல்லா இருக்குது, ஆகவே அவங்க அமைதலாக இருக்கும்போது நான் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அவங்க வித்தியாசமானவர்கள். அவங்ககிட்ட அந்த நேரம் தான் நீங்கள் போய் அதிகமாக பேசணும். அந்த நேரம் தான் என்ன ஆச்சு, ஏன் அமைதியாக இருக்கிற, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்டால் அவர்களுடைய ப்ரெஷர் அவங்க வெளியிடுறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். இவங்ககிட்ட போய் கேட்டால் இவங்களுக்கு அது ப்ரெஷராக தோன்றும். ஏன்னா எப்பொழுதுமே ஆண்கள் பாருங்கள், அவங்க ஒரு ஹீரோவாக இருக்க விரும்புகிறவங்க, பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டே இருக்கணும்னு விரும்புகிறவங்க, அதுவும் மனைவி முன்பாக ரொம்ப பெரிய ஹீரோவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அவங்க தீர்க்க முடியாத பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லி தங்களுடைய தோல்வியை சொல்லுவாங்களான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க அமைதலாக இந்த பிரச்சனை தீர்க்க முடியலன்னு அமைதலாக இருக்கும்போது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் கோபம்தான் வரும். ஸோ அமைதலை ஒருவர், ஆண் அமைதலாக இருக்கும்போது நீங்கள் அமைதலாக இருக்கவும், பெண்கள் அமைதலாக இருக்கும்போது நீங்கள் போய் பேசவும் கற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.